அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள், இந்த ஆஷுரா தினம் முஹர்ரம் மாதம் 9, 10, 10, 11 இது 2 நாளும் நம்ம நோன்பு பிடிக்கணுங்க. ரொம்ப இந்த மாதிரி நோன்பு இருக்கிறது ஒரு வருஷத்துக்கான ஒரு வருடம் நோன்பு நோற்பவர் போல் ஆகின்றார். ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக இந்த நோன்பு தாங்க சிறந்தது. இந்த நாளில் தான், ஆஷுரா தினத்தில் தான் வானம், பூமி, சூரிய மண்டலம், தாரகை, லவுல் கலம், அர்ஷகுசஸ், ஸ்வர்க்கம், நரகம் அனைத்தும் படைக்கப்பட்டது இந்த ஆஷுரா தினத்தில் தான். உலகில் முதலில் மழை பெய்ததும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், இராஃபில் ஆகிய மலக்குகள் படைக்கப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் படைக்கப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் பெரும் பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு பத்திரமாக ஜூதி மலையை அடைந்ததும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனானன் அலியா என்னும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு ஹலீல் பட்டம் சூட்டப்பட்டதும் நம்ரூத் மூட்டிய நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் ஆட்சியை இழந்து மீண்டும் திரும்ப பெற்றதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மைந்தர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்க பெற்றதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களை யூதர்கள் சிலுவையில் அறைய முயன்ற போது காப்பாற்றப்பட்டதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் சமூகத்தாரும் நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டதும் ஃபிரௌனுடைய இராணுவத்தினரும் நைல் நதியால் அழிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். உலகம் தோன்றியது இந்நாளில்தான், அவ்வாறே அனைத்தும் அழிவதும் ஆஷுராவின் தினத்தில் தான். இதன் சிறப்புகள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. இந்த நாளில் நோன்பு நோற்பவர் ஒரு வருடம் நோன்பு நோற்பவர் போலாகின்றார். ரமலான் நோன்புக்கு அடுத்த சிறந்த நோன்பு இதுதான். இந்நாளில் தம் உறவினர்களுக்காக செலவழிப்பவர்களுக்கு அடுத்த வருடம் வரை வறுமையே உண்டாகாது. இந்நாளில் பிள்ளைகளுக்கு கல்வியை ஆரம்பித்து வைத்தால் அவர்கள் சிறந்த மேதாவிகளாவார்கள். இத்தகைய சிறப்புகள் உள்ள இந்நாளில் நோன்பு வைக்க யாருக்குத்தான் ஆசை வராது என்று கூறி முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை முஹர்ரம் மாதத்தில் 9, 10, 10, 11 நோன்பு பிடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்சியா என்கிற அரபு கிரந்தத்தில் உள்ள ஒரு சம்பவம் தான் இது. இதை தொகுத்து நாங்கள் எழுதுகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு ஏழை வயோதிகர் ஆஷுரா தினத்தன்று நோன்பு வைக்க நாடி ஒரு முஸ்லீம் நீதிபதியிடம் சென்று தமக்கு சிறிது இறைச்சியும் ரொட்டியும் செலவுக்கு 2 தீனார்களும் தரும்படி வேண்டி நின்றார்கள். அது நோன்புக்காக பாருங்கள்.